பார்த்தா 2 புத்தகத்தை நேற்று ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா கோபம் திடீர்னு அதுவரை இல்லாத கோபம். இன்னைக்கு தானே 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இதனால நான் ஜெபமே பண்ணுறதில்லை. நான் கிருபையே நாடி இருந்தால் போதுமானது. இது அனுபவமா நம்ம பழகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். என் பாவம் வேற பிடுங்கி போடுன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் பல வருஷம். இதுவரை வேற அங்கே தான் இருக்கு. ஆண்டவர் பிடுங்கல, ஆனால் வேற வெட்டுறதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்பப்போ வரும், அப்பப்போ வெட்டி விடுறதுக்கு உதவி செய்கிறார். அப்போ வெற்றி என்றால் நம் உள்ளத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தன்மை வளர்றதுக்கு நாம் பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். மாம்சத்தன்மை வளராமல் இருக்கிறதுக்கு சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். மாம்சம் களை மாதிரி இருக்கு, வீட். ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல ஒரு மரம் செடி மாதிரி இருக்கு, கனி தர்ற செடி மாதிரி இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசமான காரியங்களை நம்ம செய்யணும். இதுதான் தொடர்ந்து நிறைவேறுகிற ரட்சிப்பு. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இது எபேசியர் 2:8 ஆப்போசிட்ல அது விளக்கி சொல்லுது. மூணாவது இருக்கு. மூணாவது என்னன்னா, பாவமே இல்லாத இடத்துக்கு ஆண்டு நம்ம என்ன பண்ண போறாரு, கூட்டிட்டு போக போறாரு. பிரைஸ் காட். அதான் நம்முடைய ஹோப், நம்முடைய நம்பிக்கை. அதாவது பாவமே இல்லாத இடம். இப்ப தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இருக்கலாம், திடீர்னு ஒரு பாவமான எண்ணம் உணர்வு நமக்குள்ள வந்துடலாம். அங்க பாவத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா இந்த மாம்ச சரீரம் அழிஞ்சு போயிடும். உயிர்த்தெழுதலின் சரீரம் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அது கிறிஸ்துவின் சரீரத்தோட இணைக்கப்படுது. உயிரோடு எழுப்பும் போது உயிர்த்தெழுதலின் சரீரத்தில் இதை விளக்கும் போதுதான் சுவிசேஷத்தை பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15:3-4. ஒரே ஒரு இடம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நல்லா தான் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா அழுத்தமா. ஆண்டவராய் இயேசுவே, எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு பதிலாக சிலுவையிலே பாடுபட்டு இரத்த சிந்தி மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழும்பினீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு பந்தியில பங்கு பெறும் போது, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போதும் அதை சொல்லுங்க. விசுவாச பிரமாணம்னு சில திருச்சபைகள்ல இருக்கு. இது ரொம்ப வருஷமா திருச்சபையில் இருந்திருக்கு. பொதுவாக பெண்டிகாஸ்ட் இந்த விசுவாச பிரமாணம்லாம் சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னு கேட்டால் சிஎஸ்ஐ எல்லாம் கிடையாது. அது விசுவாச பிரமாணம். அதை 2 பேர் முக்கியமாக எழுதியிருக்காங்க. நைசின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, அத்தனேஷியஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பல நூற்றாண்டுக்கு முன்னதாக அதை பற்றி பெரிய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வாக்கியம் கூட இருக்கு அதில். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சமீப காலத்தில் இவ்வளோ நாட்டின 47 வருஷம் ஆண்டவர் என் கூட பொறுமையாக தான் இருந்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப ஸ்லோவாக வளர்ற ஆள். இங்கே இருக்கும் பார்த்தா இப்போ 3 வருஷம் தான் ஆகுதுன்னு ரொம்ப நல்லா வளர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் அவங்க வேகமாக வளர்றாங்கன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. பிரைஸ் காட். அப்போ எனக்குள்ள பேசுறாரு. இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வாக்கியத்தை சுவிசேஷமா சொல்றதுக்கு முன்னாடி நீயா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதுக்கு பேரு உன்னுடைய விசுவாச அறிக்கை, உன்னுடைய விசுவாசம். எனக்கு இந்த கிடைச்சிடும், ஆண்டவர் பல தேசத்துக்கு கொண்டு போவார், அறிக்கை செய்யுங்கலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது போகாமல் இருக்கலாம். உங்களை பார்க்கும்போது விமானத்தை பார்க்குறேன், கப்பலை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க பார்த்துருப்பாங்களா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம சிலுவையை பார்த்தோமா, அதான் முக்கியம். சிலுவையை பார்த்துக்கிட்டே இருக்கோமா. சிலுவை இங்கே இருக்க சிலுவை இல்லை, சும்மா ஒரு சிம்பிளா வச்சிருக்கு. இயேசு எனக்காக மரித்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த சிலுவையை இப்படி முன்னாடி தூக்கி வச்சோம்னா முன்பக்கம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, பின்பக்கம் இருக்கு. இங்கே என்ன எழுதுனா, இயேசு நமக்காக மரித்தார், பின்னால நான் இயேசுவோடு மரித்தேன். அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. இது ஒரே ஸ்ட்ரோக்கில் நடந்தது. ஆனால் அடுத்தது தொடர்ந்து நம்ம வளரணும். பாவம் இல்லாத இடத்துக்கு போறோம். அதை விளக்க ஒரு சின்ன, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலையை சொல்ல. ஆஸ்துமா வியாதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல.
ஆஸ்துமான்னு ஒரு வியாதி இருக்குது. அது வந்து என்ன இருக்கும், இழப்பு இருக்கும், மூச்சு வாங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஆஸ்துமா சில சமயம் ரொம்ப இழப்பு வந்து மருந்து கொடுத்தா கூட கேட்காம ரொம்ப இழப்பு வந்து அதை இருதயமும் நுரையீரலும் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஒர்க்கு கார்டியோ பல்மனரி ஃபெயிலியர்னு சொல்கிறது. அது ஃபெயில் ஆனதுனால கார்டியாக் அரெஸ்ட், இருதயம் மாரடைப்பு வந்து திடீர்னு இறந்து போவாங்க. பல முறை அந்த மாதிரி வந்திருக்கும், சரியாக இருக்கும். சில சமயத்தில் அப்படி வரும்போது ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து திடீர்னு மரித்து போவாங்க. அந்த மரிக்கிற நிலைமையில் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தால் இப்போ நவீன வசதிகள் இருக்கனால பலருக்கு என்ன பண்ண முடியுது, அவங்க அந்த மரிக்கிற தருவாயிலிருந்து காப்பாற்ற முடியுது. இது உங்களுக்கு வழங்குச்சு தானே, பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கப்புறம் அவங்க கையிலேயே நெபுலைசர் வீட்டிலே வச்சு யூஸ் பண்ணக்கூடிய இதை கொடுத்துருவாங்க. சில காரியங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. வர்ற மாதிரி இருந்தாலே நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்படிப்பட்ட இதில் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த உதாரணம் கம்ப்ளீட் கிடையாது, நிறைவானதில்லை, விளங்கிக்கிறதுக்கு உதவி செய்யுது. சிலருக்கு நான் பார்த்துருக்கேன், அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு ஊருக்கு போயிட்டா அந்த ஊரில் ஆஸ்துமாவே வரமாட்டேங்குது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னு தெரியாது. அதை போல் நம்ம மோட்சத்துக்கு போனால் நம்மளால் பாவமே செய்ய முடியாது. ஆண்டவரோடு இருக்கும், அந்த நிலையே வித்தியாசமானது. அதுக்கு நம்ம ஆண்டவர் மீட்டு கொள்றார். இங்கே தண்டனையிலேருந்து மட்டும் இல்லை, டெய்லி தன்மையிலேருந்து மட்டும் இல்லை, ஆண்டவரோட கூட இருக்க நிலைக்கு அவர் நம்ம கொண்டு போக போறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த மூணையும். saved from the penalty for sin or penalty of sin. பெனல்ட்டினா தண்டனை, பனிஷ்மெண்ட். ரெண்டாவது நீங்க சொல்லுங்க, saved from the power of sin. மூணாவது saved from the presence of sin. ஒன்று கடந்த காலம் பாஸ்ட், இன்னொன்று ப்ரெசன்ட் டென்ஸ், இன்னொன்று ஃபியூச்சர். இதை ரோமன் நிருபத்தில் தெளிவாக விளக்குறார் பவுல். அப்போ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், இங்கே எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த வாரத்தில் ரோமன் நிருபத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்கணும். அது எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். இந்த வாரத்தில் ரோமன் நிருபத்தை 16 அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்கிறத விட்டுறா, இங்கே வாசிட்டே இருங்க. இடையில அங்கங்கே டைம் கிடைக்கும் போது மொத்தமாக வேகமாக வாசிங்க. அப்போ அந்த செய்தி இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அப்படி வாசிக்க விரும்புகிறவங்க எத்தனை பேர்? பிரைஸ் காட். அப்பா பிதாவே, இந்த வாரத்தில் ரோமர் நிருபத்தை வாசிக்க ஒப்பு கொடுத்த அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வசனங்களை கொண்டு பேசும், போதியும், போஷியும், பலப்படுத்தும், பரிசுத்த வாழ்க்கைக்காய் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இது பாருங்க, ரோமன் நிருபத்தை படிக்கிறதுக்கு ஒரு எளிய முறை. இந்த படத்துல 16 கட்டங்கள் இருக்கு. ரோமன் நிருபத்தில் 16 அதிகாரங்கள் இருக்கு. ரோமன் நிருபத்தை 4 தெளிவான பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 4 அதிகாரத்திலையும் யாருக்கு ரட்சிப்பு தேவை, ஒரு இடத்துல ஆப்ரேஷன்றாங்க. அப்படின்னா யாருக்கு, என்ன ஆப்ரேஷன், எப்போ அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி தான் சால்வேஷன். யாருக்கு? துன்மார்க்கருக்கு 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில் சன்மார்க்கருக்கு, ரைச்சஸ் யூதருக்கு, 3ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும், எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டுக்கிறாங்க. சன்மார்க்கராக இருந்தாலும், துன்மார்க்கராக இருந்தாலும், யூதராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் எல்லாருக்கும் ரட்சிப்பு ஆண்டவரே கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டுக்கிறாங்க, எல்லாரும் விடுதலையாக்க விரும்புகிறார். 4ஆவது அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால், இஸ்ரவேல் மக்களுக்கு விசேஷமாக விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அங்கே ஆபிரகாம்ன்ற வார்த்தை 6 முறை வருது. நீங்கள் லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த நம்பர் 4 கொஞ்சம் ரைட்டில் ஏன்னு இருக்கு, லெஃப்டில் கொஞ்சம் இழுத்து விட்டோம்னா 4 ஏ மாதிரி தெரியும். 4 லெஃப்டில் கொஞ்சம் கீழே இழுத்தா எப்படி தெரியும்? ஏ ஃபார் ஆப்பிள், ஏப்ரஹாம். இப்போ நீங்கள் குவிஸுக்கெலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துடலாம். எல்லாருமே 100 மார்க் தான் எடுப்பாங்க, ப்ரைஸே கொடுக்க முடியாது. எல்லாரும் இப்படி படிக்கலாம். அதுதான் பைபிள் நமக்கு கொடுத்துருக்காரு. சில சமயத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆடலாம் போகுது. ஆபிரகாமுக்கு அப்போ இயேசு கிறிஸ்து முன்னாடி விசுவாசத்தினால
இப்படி அவர் நீதிமானாக்கப்பட்டாரு. அதுதான் அந்த அதிகாரம் சொல்லுது. 5லேருந்து 8 வரை